தீபோ, ஏய் தீபோ, தீபு கேக்குதா? இங்க வா தீபோ. ஏதோ கூப்பிடுற மாதிரியே கேக்குது. ஏய் அட ஆமா, வயசாவ காதும் போயிடுச்சு. இது காது போயிடுச்சு, மூளை இல்ல, எவ்வளோ பிரச்சனை. இவளை வச்சுட்டு நான் வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த காலத்துல. எவ்வளவு நேரமா கத்துனுக்கிறேன், அது காது கேக்குதா பாரு. சரி வயசாவது ஓகே, பட் என் பாடி என் ஃபிட்டா நான் எப்படி இருக்கேன்? இன்னும் நான் 22 வயசு பையன் மாதிரி இருக்கிறேன். இது கூட்டின்னு போயிட்டு இப்ப நான் மாமியார் கிட்ட தள்ளிடுறேன். நம்ம அழகுக்கெல்லாம் அது கொஞ்சம் இல்ல இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை கூப்பிட்டேம்மா. உனக்கு காது கேட்கல? இல்ல காது கேட்கலன்றது மூளையும் சம்டைம்ஸ் யூஸ் ஆக மாட்டேங்குதுல்ல. இப்போ கேட்கும் பார் காது. ஏய் கோச்சிக்காரி என்ன வேணே பண்ணண்டி. இல்ல வேணாம பண்ணண்டி. புரிஞ்சுக்க. என்னம்மா? இங்க பாரு முன்னாடிலாம் இங்க வந்து என்ன அடிப்பை பண்ணி கம்முன்னு போறேன். உன்னை அடிச்சாதான் நீ உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறியே. கோச்சிட்டியா மாமா? எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய விடுப்பா ப்ளீஸ் பா. மாமா நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்மா ப்ளீஸ் மாமா. நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லை. ஹெல்ப் பண்ணாம இருந்தாலே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப். மாமா ப்ளீஸ் நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவனும் அப்பதான் நல்ல பேர் வாங்க. ப்ளீஸ் தலகணி உரிய போடு. சொல்லிட்டல. இப்ப பாரு எந்த சைடுறா ஓப்பன். இந்த சைடு தவறுக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. போட்டோமா? போட்டியா? அதுக்குள்ளயா? ஜெனரலாவே நான் ஸ்பீடா ஒர்க் பண்ணணும்னு தெரியும்ல. ஓ அம்மா, இன்னைக்கு நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே எடுத்த? போ உன் லேப் எடுத்துட்டு வந்து ஒர்க் பண்ணு. ஐயோ ஸ்பீடா ஒர்க் பண்றேனா? தீபா ஏத்திக்காதடி உன் பிபிய. ஹலோ சொல்றீ? அப்படியா? அனுப்பு. நான் பார்க்குறேன். சதீஷ் இது பாரு. இது பாரு, என் ஃப்ரெண்டு அவள் வீட்டுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கா. செம்மையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குடா, வேற லெவலில் இருக்கு. இந்த இதுவும் நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. இந்த கலர்ஸ்லாம் நல்லா இருக்குடா. பா எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே. நம்மளும் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணிக்கலாமாடா? இது வாடகை வீடு. அதனால என்ன? அடிச்சு வாயை உடச்சண்ணா. இது வாடகை வீடு. ஹவுஸ் ஓனர் தெரிஞ்சுன்னா வீட்டை விட்டு துரத்திடுவாரு. வாயை முட்டு கம்முனுறி. ஏன் வாடகை வீடுனா இன்டீரியர் பண்ணக்கூடாதா? வா இவளுக்கு சொல்லி யாராவது புரிய வைங்களேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஆல்ரெடி நீ அப்படி தான் ஹோம் டூர் பண்ணலான்ற. ஹோம் டூர் பண்ணி யூடியூப்ல போட்டேன்னு வச்சுக்கோ, ஹவுஸ் ஓனர் வந்து நம்மளை துரத்தி பெட்டி படிக்கலாம் எடுத்து வெளில துரத்தி விட்டுருவாரு. ரெண்டு இது சொந்த வீடு கிடையாது, இது வாடகை வீடு. அப்போ நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கலாமா? சொந்த வீடா? காசு வச்சுக்கிறியா? இந்த ஏரியாவில் வீடு வாங்கணும்னு வச்சுக்கோ 2 கோடி ரூபா தேவைப்படும். வாயை மூடிக்கிட்டு வெறுப்பேத்தாத. சதீஷ் ஏஞ்சி வையன். எங்க
உள்ள வா, ஒரு நிமிஷம் லேப்டாப் வச்சுட்டு வா. எதுக்குடி? உள்ள வாமா. வா வா வா. என்ன? இங்க மேல ஒரு கோல்டன் கலர்ல பெட்டி இருக்கு, அதை எடுத்தாங்க. எது பெட்டி எடுத்துடணுமா? எதுக்கு? அது எடு சொல்றேன். கோல்டன் கலர் பெட்டியா? பெட்டியா? எப்படி எடுக்கிறது? இதோ அங்க ஸ்டூல் இருக்கு பாரு, எடுத்தா. நீ இப்படி வா. இங்கேயா? ஆமா ஆமா. இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் பெட்டி இறக்குப்பா. சரி சரி. ஏய் பாத்து பாத்து. எப்படி இன்னொரு இவ்வளோ வெயிட்டா இருக்கு? அப்படியே அப்படியே விட்டு நம்ம என்னடி இவ்வளோ வெயிட்டா இருக்கு? எப்படி? சூப்பரு. ஒரே நிமிஷம் இரு. என் ஃபோன் அடிக்குது, ஒரே நிமிஷம் வரேன். போயிட்டோம். எப்படியாப்பட்ட மகாலட்சுமி நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். ஐயோ இவ்வளோ போய் இவ்வளோ நாளாக திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன், சாரி அவகிட்ட அடி வாங்கியிருக்கேன். என் தேவதை இந்த பெட்டி ஃபுல்லாக பணம் வச்சிருக்கா. இப்போ வீடு வாங்கணும்னு சொன்னான்னா இவ்வளோ கேஷை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அடி பாவி, இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சிருக்கேன். சொல்லலாம்ல, கஷ்டம் வரும்போது திறக்கணும்னு வச்சிருக்க. எப்படி வச்சிருப்பா? கொடுத்த காசுலாம் சேர்த்து வச்சிருப்பாளோ, இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கி வச்சிருப்பாளா, இல்லை அவள் ஆஃபீஸில் சம்பாதிச்ச காசெல்லாம் கேஷாகவே சேர்த்து வச்சிருக்காளா? பெட்டி ஃபுல்லாவா? இந்த கேஷை வச்சு நான் என்ன பண்ணுறது? வர என்ன ஹஸ்பண்ட் தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, பெட்டி வெயிட்டாக இருக்கே, மூச்சு வாங்குதே, வெயிட்டான பார்ட்டிமா. நீ ஓப்பன் பண்ணுவா? ஓப்பன் பண்ணு. ஆமாம். இதை வச்சுக்கிட்டாமா இவ்வளோ நாள் என்கிட்ட திட்டு வாங்கின, அடி வாங்கினேன். ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை? எந்த சைடில் ஓப்பன் பண்ணுறது? ஓப்பன் பண்ணுவா? ஹலோ அம்மா. இல்ல 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 இல்ல. இதுதான்டா இவகிட்ட உண்டான கெட்ட பழக்கம். புதையல் கையில் வந்து நிற்குது. இந்த டைமில் தான் மாமியார் ஃபோன் பண்ணி ரொம்ப மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது. சீக்கிரம் வாமா, அப்புறம் பேசிக்கலாம் அத்தை கிட்ட. அவுட்டரில் ஈசிஆரில் வாங்கிடலாமா இடம்? ஏன்னா செலிபிரிட்டிலாம் இப்போலாம் அங்கே தான் போகிறாங்க. இவ்வளோ கேஷ் இருக்குது. இந்த கேஷெல்லாம் எப்படி நம்ம எங்கம்மா பொசுக்குன்னு ஓடுற? ஒரு இடத்துல நில்லுமா. அம்மாம்மா ரொம்ப அர்ஜென்ட்டுன்னாங்க. என்னவா? பால் பில் கட்டணுமா? பால் பில் என்ன? பால் ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஓப்பன் பண்ணவா? சரி சரி தோற. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா இந்த ஏரியாவில் இடம் வாங்கணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரா. வாழ்க்கையை வெறுத்து இருக்கிற காசெல்லாம் எடுத்துன்னு போய் சேர்த்தா அதுக்கு மேலே ஒரு விலையை சொன்னாங்க அந்த காலத்துலேயே. அதெல்லாம் கேட்டு நெஞ்சு உடச்சி போனார். ஆனால் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? இப்படிதான் ஒரு சொல்லுமா. பெட்டி திற விட்றால பாரு, நானே திறந்துருவா? வேணாம், எனக்காக அவள் மதித்து இந்த பெட்டியை கொடுத்துருக்கா. அவள் இல்லாத போது நான் திறந்தா தப்பாயிடும். வரட்டும். என்னவா? கரண்ட் பில்லாப்பா? உடு, இபி ஆஃபீஸே வாங்கிடலாம். திறக்கவா வேணாமா? நானு சரி தோற தோற. பட் சும்மா இங்கேயும் அங்கேயும் குட்டி போட்டு போன மாதிரி ஓடினு வச்சுக்கேன், உள்ளுக்குள்ள இருக்க சிங்கம் வெளில வந்துடும். டென்ஷன் ஆகிடுவேன் நான். சரி திறக்கவா? சரி தோற. சொல்லிட்டேன், நீ நான் இங்கே இல்லை. திறக்க போகிறேன். என்னடி இது? அதையும் ஓப்பன் பண்ணு. ஏன்டி? நான் பெரிய சைஸாக நான் எதிர்பார்த்தேன், இது சின்னதா. சரி ஓகே, அவ்வளோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் கருப்பு பெட்டி. அப்பா இவ்வளோ பெரிய பெட்டி வாங்கினது இந்த பெட்டி வைக்கிறதுக்கா? சரி விடு, கோவம்லாம் இல்லை. இதுக்குள்ளே இருக்கிறதும் நமக்கு யூஸ் ஆகும்ல. நான் விளாட்டான்னு இவ்வளோ இருந்துச்சுன்னா. சரி, இது எப்படிம்மா மாத்துறது? என்ன மாத்துறது? அப்படியே நடிப்பியா நீ? வீடியோவில் தான் நடிக்க மாட்டுற, ஆனால் இங்கே தான் நல்லா நடிக்கிற. என்னடா சொல்ற? சரி ஓப்பன் பண்ணிடலாமா இதை? பண்ணு பண்ணு. 1 2 3 சொல்லு. ஏன் சொல்லு. சரி 1 2 3. ஓஷிஷோ, பால் சிம்ல வச்சிட்டேன்டா, மறந்துட்டேன். ஒரே நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ தரேன். இதுக்கு மேலே நீ வெளில போனா நான் டென்ஷன் ஆகிடுவேன். சரி சரி போல தரேன். இங்கே நிற்கணும். சரி, அந்த சேர் போட்டு உட்காரு. ஓகேவா? தரேன். ஜிங்கிள் ஜாங்கிள் ஜிங்கிள் ஜாங்கிள் ஜிங்கிள். அருந்து போயிடா. சரி
திறக்கவா? சி தரேன். சும்மா கை வச்சு பார்த்தேன். 1 2 3. என்னடி இது? ஏண்டி பெட்டிக்குள்ள பெட்டி, பெட்டிக்குள்ள பேகு. சரி பரவாயில்ல, இது எனக்கு தேவைப்படும். நான் ஏதாவது ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பைக் வாங்கி லடாக் டூர் போயிட்டு வரேன். என்னது? இந்த பாரு, நீ டெம்ட் ஏற்றிட்டு இருக்காது, நான் இப்பயே திறந்துடுறேன். என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. தோற அப்புறம் என்ன? சதீஷ் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். டேய் ஏய் 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 ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டேய் டேய் ஐயா அரே அர்ஜென்ட். இவ்வளோ ரெஸ்ட் ரூம் போகணும்னு நினச்சா நான் இங்கேயே உச்சா போயிடுவேன் போல. என்னால் பொறுக்க முடியலடி. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? பேசாமல் ஓப்பன் பண்ணி ஒரு 2 கட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். சச்சா, ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிறேன்? உன் ஒய்ஃப் தானடா, அவளே பெட்டி எடுத்து கொடுக்குறா, அதுலேருந்தே கேஷ் எடுத்துக்கலாம். பேசாமல் ஒன்று பண்ணுவோம், இவள் வந்த உடனே இந்த கேஷ் அப்படியே நான் எடுத்துக்கிட்டு பைக் வாங்க போயிடலாம். எனக்கு பிடிச்ச ஜாவா பைக் வாங்கி லடாக் டூர் போனேன்னு வச்சுக்கேன். ஏ காசா பூசா வாசா ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி. ஹலோ மச்சான், டேய் நான் ஜாவா பைக் ஒன்று நம்ம போய் கொட்டேஷன் ஆகணும்ல. ஆமாம், நான் இப்போ ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன், இன்றைக்கே புக் பண்ணிடலான்னு சொல்லு. நல்லா இருக்கு, பாடி கார்டு மினிஸ்டரில் போய் பூஜை போடலாம். எல்லாம் நல்லா நடக்கும்டா. கேஷ் வந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இவ்வளோ நாள் கெஞ்சிருந்தேன், இப்போ தரேன்ட்டா. அவ தரல, நான் உழைச்சி வச்சிருந்த காசு. ஆமாம் டேய், 1008 கேள்வி கேட்காதடா. ரெடியாவிடா, வரேன்டா, வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணு. டேய் ஜாவா சுந்தரேசன் மாதிரி ஜாவா சதீஷ் சூப்பராக இருக்கும். ஜாவா வாங்கிடி ஓட்டே. வாமா வாமா, மாதிரி பறந்துக்கினே இருக்கம்மா. இன்னும் ஓபன் பண்ணல. டேய் உனக்கு தான் வெயிட்டிங், வெறுப்பேத்தாத. வா 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 வா. அடிச்சு ஒரு இடத்துல உட்கார வைக்க போகிறேன். நானி மாதிரி உட்காரு. லாஸ்ட்டு பால் பொங்கிடுச்சு, அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, உச்சா வந்துச்சுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஓடி இருந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் என் பிபி ஏறி சைடில் காஞ்சனா மாதிரி டான்ஸ் ஆடும். ஓப்பன் பண்ணுறேன். ரெடி? 1 2 3 சொல்லவா? 1 2 3லாம் ஒன்றும் வேணாம், கம்முன்று. கவர்லையா? எப்படி? ஏண்டி என்னடி இது? அடி பாவி, ஹேண்ட்பேக்லையா? ஐயோ, 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா தான் இருக்குமா? என்ன கூட? அடி பாவி. சரி பரவாயில்ல, இருக்கிறதையாவது எனக்கு குடுறி. அட்லீஸ்ட் நான் அதை செலவுக்காக வச்சுக்கிறேன். என்ன கேஷ்? அதுக்குள்ள இருக்கல கேஷ், அதை வெளியிடு. இதுக்குள்ள கேஷா? என்னம்மா இது? ஓ, பின் இருக்கா? என்ன எதுக்கடி மேலே ஏறி பேக் எடுக்க சொன்னேன்? அதுவா, இன்னைக்கு நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இந்த கலருக்கு ட்ரெஸ்ஸுக்கான மேட்சிங் பர்ஸ் வந்துட்டு இங்கே மேலே பெட்டியில் தான் இருக்கு. எனக்கு முதுகு வலிக்கும் ஏறினா, அதனால தான் உன்னை இறக்க சொன்னேன். நல்லா இருக்கா? சொல்கிறா, ஜாவா வாங்கிறது தானே, கீழே காவா கிட்டே நில்லு, நம்ம 2 பேரும் ஒன்றா போய் ஜாவா வாங்கிட்டு வரலாம். சரி சரி, எனக்கு ஷாப்பிங் போகணும். ஏதோ உன்னால் முடிஞ்சது ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் இருந்தால் கூட ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். ஒரு காணிக்கையாக கொடுத்தா நல்லா இருக்கும். 5000 ரூபா இல்லை 10000 ரூபா? ஆமாம், காணிக்க. என்னடி இது? இந்த குண்டூசி எதுக்கு வச்சிருக்க? சேஃப்டி பின் எப்பயாச்சும் யூஸ் ஆகும்னு வச்சுருந்தேன். இப்போ யூஸ் ஆக போகுது பாரு. ஏன் உடம்ப குத்தி 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 ரத்தம் வர்றதுக்கு